பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷன். நிமிஷா பிரியா என்கிற பெண்ணை குறித்து நிமிஷம்தோறும் மீடியாவிலே செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. கேரளாவை சார்ந்த ஒரு நர்ஸ் ஏமன் என்கிற நாட்டில் போய் வேலை செய்தார். அதுக்கப்புறம் அங்கேயே சொந்தமாக ஒரு சின்ன ஒரு கிளினிக் வைத்தால் நலமாக இருக்குமே என்று நினைத்தார். அங்கே அந்த நாட்டுக்காரங்க தான் சொந்தமாக தொழில் செய்ய முடியும். ஆகவே அந்த நாட்டு குடிமகனோடு ஒருவரோடு சேர்ந்து அவர் பேரில் அந்த கிளினிக்கை ஆரம்பித்தார். சிலர் சொல்கிறாங்க சட்டத்துக்காக அவரை சட்டப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அப்போ ஒரு ஏமன் நாட்டுக்காருடைய மனைவினா குடியுரிமை கிடைக்கும், அதை வைத்து தொழில் செய்தார் என்று சொல்கிறார்கள். எனக்கு அதை குறித்து உறுதியாக தெரியவில்லை. ஆனால் ஒருவருடைய பேரில், அந்த நாட்டு மனிதர் ஒருவருடைய பேரில் ஒரு கிளினிக்கை அவர் நடத்தினார். ஆனால் அந்த நபரோ இவரை ரொம்ப கொடுமைப்படுத்தினார். பாஸ்போர்ட்டை வாங்கி வைத்து கொண்டார். கொடுமை தாங்க முடியாமல் பாஸ்போர்ட்டையாவது நாம் வாங்கி இந்தியா வந்துவிட வேண்டும் என்று நினைத்து அவருக்கு நர்ஸ் என்பதனால மயக்க மருந்து கொடுத்தார். அந்த மயக்க மருந்து அளவுக்கு அதிகமாக ஆனதுனால அவர் இறந்து போனார். இறந்து போன உடலை அவர் மறைக்க முயன்றார். கைது செய்யப்பட்டார். மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அதை எப்படியாகிலும் மரண தண்டனையை குறைப்பதற்கு இந்திய அரசு முயற்சி பண்ணினது. ஏமன் நாட்டில் உள்நாட்டு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஒரு கூட்ட மக்கள் அரசாங்கத்தோடு யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யுத்தம் பண்ணுகிற மக்கள், அந்த மக்களில் ஒருத்தர் தான் இறந்து போனவர், கொல்லப்பட்டவர். அதனால அந்த பகுதியோடு அந்த கலகம் செய்கிற அந்த அமைப்போடு இந்திய அரசாங்கத்தால் தொடர்பு கொள்ள முடியலை. அதுக்கப்புறம் பல்வேறு முயற்சிகளை எடுத்தாங்க. கேரள அரசாங்கத்தின் முயற்சி, இந்திய அரசாங்கத்தின் முயற்சி, பொதுமக்கள் மனித அபிமானத்தினால ஒரு குழுவை அமைத்து சட்ட போராட்டம் நடத்தினார்கள். $40,000 $40,000 ஏறக்குறைய 32 லட்சம் 35 லட்சம் ரூபாய் திரட்டி சட்ட செலவுகளுக்காக அவர்கள் செலவழித்தார்கள். ஆனால் அதில் ஒரு வெற்றியும் கிடைக்கல. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. என்ன வாய்ப்பு என்றால், இறந்து கொல்லப்பட்டவருடைய குடும்பம் இந்த பெண்ணை மன்னிக்க வேண்டும். கொலை செய்தவர் அந்த குடும்பத்துக்கு இரத்த பணம், பிளட் மணி கொடுக்கணும். ஷரியத் சட்டம், முஸ்லிம்களுடைய ஷரியத் சட்டம் தான் அந்த நாட்டில் அமலுக்கு இருக்கிறது. அந்த ஷரியத் சட்டத்தில், முஸ்லிம் சட்டத்தில் அப்படி ஒரு காரியம் இருக்கிறது. அந்த கொல்லப்பட்டவருக்கு பதிலாக அதற்கு ஒரு கிரயத்தை கொடுத்து, இரத்த கிரயத்தை கொடுத்து, பிளட் மணி என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். அதை வாங்கி கொண்டு கொன்றவரை மன்னித்து விடலாம். அந்த ஷரியத் சட்டங்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை பார்த்து பெரும்பாலும் தழுவி எழுதப்பட்டவை. குரானே பழைய ஏற்பாட்டை தழுவி எழுதப்பட்டது தான் பெரும்பாலானவை, 1-2 தவிர. ஆகவே மீட்கும் பொருள் என்கின்ற ஒரு காரியம் உண்டு. ரான்சம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது பழைய ஏற்பாட்டில் இருக்கு. எல்லாவற்றிற்கும் ஒரு மீட்கும் பொருள் உண்டு. ஒரு பாவம் செய்துவிட்டால் அந்த ஆத்துமா தண்டனைக்கு உள்ளாகிறது. அதிலிருந்து மீட்கப்படுவதற்கு ஒரு மீட்கும் பொருள் தேவை. அதை பற்றி பழைய ஏற்பாட்டில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று பலிகள். பலிகள் அல்லாத மீட்கும் பொருள்களும் சொல்லப்பட்டிருக்கிறது யோபின் புஸ்தகத்தில். அதற்குள்ள போக நமக்கு நேரம் இல்லை. அதே போலதான் மனித இனம் முழுவதுமே பாவம் செய்து விட்டது. மனித இனம் முழுவதுமே தண்டனைக்கு உள்ளாகிவிட்டது. மனுக்குலம் முழுவதுமே நித்திய தண்டனைக்கு, அக்கினி கடல்ல தள்ளப்படக்கூடிய நித்திய மரணத்துக்கு, நித்திய தண்டனைக்கு உள்ளாகிவிட்டது. மனு குலத்துக்கே மரண தண்டனை, நிரந்தர மரண தண்டனை
நித்திய மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. எப்படி அவர்களை மீட்பது? எதை கொடுத்து மீட்பது? பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து மீட்க முடியாது. ஆட்டையும் மாட்டையும் கொடுத்து அந்த தண்டனை தள்ளி போடப்பட்டது. இப்போது தள்ளி போட்டிருக்கிறார்கள் நிமிஷா பிரியா தண்டனைய. அதுபோல ஆட்டின் ரத்தத்தையும் மாட்டின் ரத்தத்தையும் பலியாக செலுத்தி அந்த தண்டனை தள்ளி போடப்பட்டது. ஏற்ற நேரத்திலே கடவுளே இயேசு என்கிற பெயர்ல மனுஷனா வந்து தன்னையே பலியாக கொடுத்து, தன் ரத்தத்தையே கொடுத்து, பிளட் மணி ஆக பிளட்டையே கொடுத்து மனுக்குலத்தையே மீட்டார். அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது, மீட்கும் பொருளாக தன்னையே கொடுத்த இயேசு கிறிஸ்து. ஆகவே அப்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நாம் நம்பும் போது, அவரை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது, நமக்கு நித்தியத்தில் மரணத்துக்கு பிறகு தண்டனம் இல்லை, நரகம் இல்லை, அக்கினி கடல் இல்லை, மன்னிப்பு மட்டும்தான், ஜீவன் உண்டு. ஆமென்.